வணக்கம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வாழைப்பழத்தில் ஒரு ஸ்வீட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நான் 4 வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும். 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப் அளவு தேங்காய், வெல்லம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன். இதில் ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தேங்காய், 4 பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்கல. இனி இது கூட மாவை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி திக்காக இருக்குது. இதில் இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இல்லை இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு, இது கூட ஒரு 2 ஏலக்காவை பொடியாக தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவில் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி பண்ணிக்கலாம். இனி இந்த வாழைப்பழம் ஸ்வீட்டு செய்ய பார்க்கலாம். இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தீப்பற்ற வச்சிடலாம். இப்போ இதில் ஆயில் சேர்த்துடலாம். நெய் விரும்புகிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இதில் பழம் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கனால சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஊற்றிடலாம். இனி இப்போ ஊற்றிடலாம். சைடெல்லாம் கொஞ்சம் வெந்ததும் அப்படியே மாற்றி போட்டுடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ திருப்பி போடலாம். இப்போ எடுத்துடலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 2 சுட்டு இது மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இது எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மாதிரி ஈஸியாக செய்யலாம். வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி சாப்பிட்றதுக்கு கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.